ஓகே, நம்ம பொண்ணுத்தம்மன் கோயிலோட 3வது எபிசோடு இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேலே தான் இப்போ நம்ம வந்து ஏற போகிறோம். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். எப்படி ஏற போகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற போகிறோங்கிறது இன்னும் எங்களுக்கே தெரில. வாங்க நம்ம அப்படியே லைவாக பார்ப்போம். சரி வாங்க நம்ம அப்படியே ரைட்டாக கிளம்புவோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்கு. எங்கேருந்து தண்ணி வந்துச்சுன்னு தெரில. பார்த்திங்கன்னா அங்கே தான் கோயில் உங்களுக்கு காமிச்சிருப்போம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே தான் ஸ்டார்டிங்லேருந்து ஏற ஆரம்பித்தோம். என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு கருபுருங்குது எடிட்டிங் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாறாங்கல்லாம் கிடந்துச்சு. பெரிய பாறாங்களும் இருந்துச்சு, சின்ன பாறாங்களும் இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இன்னும் 3 பேர்த்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோம். வாங்க எங்கே கீழே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மேலேயே கூட்டிகிட்டு போயிட்டோம். பார்த்திங்கன்னா பாறையில் தண்ணி வந்த நிறையா காரணத்தினால ஒரு மாதிரி பாறைலாம் வலுவலுன்னு இருந்துச்சு. இந்த இதில் ஒரு வீடியோவில் நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறினோன்னே ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து கவர் பண்ணோம். அவங்க 2 இந்த மாதிரி யூடியூப் சேனலுங்கிறங்காட்டிக்கு எங்கள் மூஞ்சி அதில் தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அவங்களே வேணான்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு போட்டு அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் அதை நாங்கள் எடுத்துட்டோம். இதில் எங்களுக்கு என்னது டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எறும்பு, இந்த கட்டை எறும்பும்பாங்க பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்கும். அந்த எறும்பு தான் போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க சைடு ஸ்பீடாக போயிட்டாங்க. நம்ம கோபுரோவை பிடிச்சிட்டு முன்னாடி நடக்கவும் இல்லை ஸ்பீடாக. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் போகிறது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இதில் போகிறேன். என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, போகலாம், நான் ஒரு டைம் போயிருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி நான் மட்டும் போய் பார்த்து என்ன பண்ண போகிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காட்டுவோமே அப்படிங்கிறக்காண்டி தான் நான் கோபுரோவை தூக்கிட்டு போயிட்டேன். அவன் என்னடா கேமராவை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காட்டுவோம் அப்படிங்கிறக்காண்டி எட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு கேமர் விளையாட நான் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்காண்டி ஒரு கேமர் விளையாடலாம் பண்ணுங்கள். எஸ்ல ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்ல ஆரம்பிக்கிற எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே லைக் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி எச்சுன்னு ஆரம்பிச்சதுன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இதுக்குடா நீ பார்த்தியே ஓன் சேனல் டெவலப் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போர் அடிக்குது, நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் பாருங்கள். நம்ம இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து பார்க்குறக்கே பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நல்லா மேலே ஏறுவோமே, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே ஏறி விடுவோம். எவ்வளோ தூரம் தான் முடியுதோ அவ்வளோ தூரம் ஏறுவோமே அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்துகிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு இடத்துலேருந்து காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த இடமே போதுண்டா, நம்ம கீழே போயிடலாம், ரொம்ப தூரம் போயிட்டு கீழே வர முடியாது அப்படின்னா அந்த இடத்தோட போயிடலாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏறினதே கிட்டத்தட்ட ஒரு 5 மணிங்கும் போது தான் நாங்கள் அந்த கோயில்கிட்ட இருந்தோம் பார்த்திங்களா. அந்த செகண்ட் எபிசோடு அதுவே நாங்கள் கோயில்கிட்ட தான் இருந்தோம் 5 மணி அப்படிங்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. அதை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்காட்டி கட் பண்ணிட்டேன். அங்கேருந்து 5 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட உட்காந்து அதுக்கப்புறம் கிளம்பி ரொம்ப தூரம் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் ஏறலன்னு நினச்சோம். அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இதுக்கப்புறம் இறங்குறதுக்கு லேட் ஆயிரும், இருட்டி போச்சு, அங்கே தப்பான வழியில் போயிட போகிறோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சட்டை போட்டு குரங்கு மாதிரி போயிட்டு இருக்கிறாரு பாருங்க, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், நமக்கு 1 வயசு மூத்தவர். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் சுற்றி போயிட்டு இதில் எனக்கு போகும்போது என்ன ஒரு கடுப்பு அப்படின்னாங்கன்னா, கூப்பிட்டு போனானுங்க, என்னை கூடன்ட்டு கூப்பிட்டே போகல. அவனுங்க சாட்டில் மேலே ஏறிட்டே இருந்தானுங்க. இந்த இடத்துல மட்டும் தான் நான் ஒரு கற்றுனேன், நில்றா அப்படின்னு ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டானுங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை போட்டிருப்பாரு, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அது ஃப்ரீ ஃபயர் தான், ஃப்ரீ ஃபயரில் அவங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல நாங்கள் போகணுமான்னு யோசித்தோம். சரி அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சைட்லலாம் ஒரு மாதிரி செடியாக இருந்துச்சு, அதில் போகிறக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த முள் செடியெலாம் இருந்துச்சு, அதில் முள்ளெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அதில் போனோம். ஏன்னா தனியாக போயிருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சிருக்கும், ஒரு குட்டி பயம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்காட்டிக்கு எதுவும் இல்லை, ஜாலியாக. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலும்பு கூடு இருந்துச்சு, அது எதோட எலும்பு கூடுன்னு தெரில, அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காடாட்டிருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன் நிறைய இந்த இடம். ஆமாம், முக்கியமாக சொல்ல மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல தான் எக்கச்சக்கமான எறும்பு இருந்துச்சு, நிறைய எறும்புங்க. கால் இங்கே வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல எறும்பு இருந்துச்சு. பார்த்து தான் ஏறணும். நாங்களே மேலே ஏறிட்டு கீழே இறங்கும்போது கூட அவ்வளோக்கு தெரியல எங்களுக்கு, எப்படி சொல்கிறது, டப்புன்னு கால் வச்சு கீழே இறங்கிட்டோம். மேலே ஏறும்போது தான் பொறுமையாக வச்சு ஏறணுங்கிறக்காண்டி பொறுமையாக வச்சு ஏறிட்டு இருந்தோம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பாறை. இந்த பாறையில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. இந்த பாறையில் எப்படி குட்டி குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் தண்ணி வர வழி. எங்ககிட்ட சொன்னது அப்படி தான், தண்ணி வர வழின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துட்டு என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் ஆயிருக்காது, நம்ம தப்பிச்சிருப்போம், நம்ம யார்.